பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளில் தேவனை தொழுதின்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் தேவனுடைய சத்தியங்களை ஒவ்வொரு வாரமும் நாம் தெளிவாக நாம் கற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் நான் நித்தியத்திலே எந்த பலனையும் என்ன செய்ய முடியாதுன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் தேவன் என்ன கொடுக்குறாருன்னா உணவு, உடை எல்லாவற்றையும் என்ன செய்கிறாருன்னு அவர் தான் கொடுக்குறாரு. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அதை என்ன பண்ணுறாருன்னு கொடுக்குறாரு. உணவு கொடுக்குறாரு, உடையை கொடுக்குறாரு, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன பண்ணுறாருன்னு கொடுக்குறாரு. அப்போ இந்த கிருபையின் உபதேசங்களை விசுவாசிக்கிறவங்க நிறைய தவறான போதம் என்ன செய்கிறாங்கன்னா போதிக்கிறாங்க. தேவன் எல்லாருக்குமே என்ன கொடுத்துருவாருன்னா பரலோகத்தை கொடுத்துருவாரு. தேவன் எல்லாருக்குமே என்ன கொடுத்துருவாரு? பரலோகத்தை கொடுத்துருவாரு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மாத்திரம் போதும் அப்படின்னு சொல்றாங்க. தேவனுக்கு ஏற்ற கிரியைனா என்ன? ஒரு கேள்வி. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியைன்னு சொல்லப்பட்டது. பாருங்க, ஒருத்தர் அந்த வேத வாக்கியத்தை மேற்கோள் காண்பிக்கிறார். தேவனுக்கு ஏற்ற கிரியைனா என்னன்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை அப்படின்றார். சரி, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மாத்திரம் போதுமா? யாக்கோபு புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல விசுவாசம் எப்படி இருக்குன்னா அது கிரியில் விசுவாசமாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்திலேயே அது கிரியை இல்லை என்று சொன்னால் இது எப்படிப்பட்ட விசுவாசம்னா அது செத்த விசுவாசம். அந்த விசுவாசம் எதற்கு ஒப்பா இருக்குன்னா பிசாசுகளின் விசுவாசத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன சொல்லப்பட்டு. பிசாசு தேவனுக்கு பயந்து நடுங்கிறதுனால தேவன் கொண்டு போய் பரலோகத்தில் வச்சிருவார? பாருங்க, பிசாசுகள் தேவனுக்கு பயந்து நடுங்குது. தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்த தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகிறதா? கிறிஸ்துவின் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகிறதா? இல்ல. அப்ப தேவனுக்கு ஏற்ற கிரியை என்பதன் அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் அர்த்தம் என்ன? அவர் நமக்கு கட்டளையிட்ட எல்லா பிரமாணத்தையும் நாம் என்ன செய்யணுங்க? கை கொள்ள வேண்டும். ஒருவன் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் பிரமாணங்கள் என்ன செய்வான்? கற்பனைகளை கை கொள்வான்னு சொல்றார். அப்ப இயேசுவின் இடத்திலே மெய்யாகவே நம்ம அன்பு கூறுறோமா? இயேசுவின் இடத்திலே மெய்யாக அன்பு கூறுவோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த எல்லா கட்டளைக்கும் நம்ம என்ன செய்யணுங்க? கீழ்ப்படிய வேண்டும். பாவம் இல்லாமல்லாம் வாழ முடியாதுன்றாங்க. யூடியூப்ல பாத்தீங்கன்னா இந்த கிருபையின் உபதேசங்களை பத்தி நிறைய லெசன் போட்டே வர்றோம். கீழே நீங்க கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா அதற்கு இந்த உபதேசத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. தேவன் கிருபையினால் பாவங்களை மன்னிச்சிருவாரு, நீங்க அறிவு இல்லாமல் பேசுறீங்க. சரியான சத்தியத்தை உங்களுக்கு என்ன செய்யல, போதிக்கல. சரியான சத்தியம் நீங்க என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, போதிக்க மாட்டேங்கிறீங்கன்றான். என்னுடைய கேள்வி என்னன்னா, பாவம் செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், செய்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் தேவன் எப்படி பரலோகத்தை நமக்கு இடம் கொடுப்பாரு? அப்படி ஒரு வேத வாக்கியம் எங்கேயாவது நீங்க பார்க்க முடியுமா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனாகிய பிதாவாகிய தேவன் என்ன செய்ய முடியாதுங்க, தரிசிக்க முடியாது. அப்ப தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல் தேவன் பரலோகத்துல நமக்கு இடம் கொடுத்துருவாருன்னு எங்கே ஒரு வேத வாக்கியத்தை நம்ம வாசிக்க முடியுமா? பவுல் விசுவாசத்தை காத்து கொண்டு ஓட்டத்தை என்ன பண்ணிக்கிறாருங்க, முடிச்சுக்கிறார். அதனாலதான் அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்கு, நீதியின் கிரீடம் என்ன செய்யப்பட்டிருக்குங்க, வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப இலக்கும் தெரியாம பந்தய பொருளும் தெரியாம ஓடிக்கிட்டு இருப்போம்னு சொன்னோம்னா எப்படி தேவன் நமக்கு நீதியின் கிரீடத்தை கொடுப்பாரு? இலக்கு என்பது என்ன? கிறிஸ்துவை போல் பூர்ணராய் இருப்பது, அதான் இலக்கு. பந்தய பொருள் என்ன? நீதியின் கிரீடம். அப்ப இயேசுவை போல் நாம் பூர்ணராக இருக்கும் போது அந்த ஓட்டத்தை என்ன பண்றோம், முடிக்கிறோம். இவங்க சொல்றாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. தேவன் எல்லாருக்கும் என்ன கொடுத்துருவாரு, பரலோகத்தை கொடுத்துருவாரு. தேவனுடைய எல்லா கிருபைகளும் நம்ம என்ன செய்ய போகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். அதற்காக எந்த தேவனுடைய கிரியை எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமே இல்லைன்றான். தேவனை விசுவாசித்தால் மாத்திரம் போதுமானது. இயேசுவை விசுவாசித்தால் மாத்திரம் போதுமானது. தேவன் எல்லா கிருபைகளையும் கொடுத்துருவாருன்றான். கேள்வி என்னன்னா, அப்ப ஏன் தேவன் நியாய தீர்ப்பின் நாள்ல தேவனுடைய வீட்டில இருந்து ஏன் நியாய தீர்ப்பை துவங்குறாரு? முந்தி அது நம்மிடத்தில் துவங்குமானால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத முடிவு என்னமா இருக்குன்னு கேட்கிறார். அது உலகத்தாரை பார்த்து கேட்கிறாரா, தேவனுடைய சபையை பார்த்து கேட்கிறாருங்களா? தேவனுடைய சபையை பார்த்து கேட்கிறார். அப்ப தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாத முடிவு என்னமா இருக்கும், சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத முடிவு என்னமா இருக்கும்? நியாய தீர்ப்பு எங்கதான் துவங்க போகுது?
கர்த்தருடைய சபையில தான் துவங்க போகுது. உலகத்தாருக்கு ஏற்கனவே நியாய தீர்ப்பு என்ன பண்ணப்பட்டிருக்குங்க? நியமிக்கப்பட்டிருக்கு. அப்ப நியாய தீர்ப்பு என்பது யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்குன்னா, உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கு. விசேஷமாக யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அப்ப இந்த வேதவாக்கியத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11, 12 பாருங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். பாருங்க, இந்த நிருபத்தினுடைய இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தினுடைய கடைசி பகுதியில் சொல்றாரு, அநியாயம் செய்யறானா தொடர்ந்து என்ன செய்யட்டும்? அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். அவன் சொல்றாங்க, நம்மள பரிசுத்தப்படுத்த முடியாது, இப்படித்தான் இருப்போன்றான். தேவன் சொல்றாரு, நீங்க அப்படி இருங்கன்ற. உங்களை பரிசுத்தப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் அசுத்தமா இருப்போம்னு சொன்னோம்னா நீ அப்படி என்ன பண்ணுங்க? அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். இப்ப நம்ம நீதியை செய்யறோம்னா தேவன் நம்ம பார்த்து என்ன சொல்றாரு? தொடர்ந்து என்ன செய்யுங்க? நீதியை செய்யுங்க. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன ஆகட்டும்? பரிசுத்தமாகட்டும். ஏன் இதை சொல்றாரு? அடுத்த வசனத்துல பதில் சொல்ல பாருங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அந்த பலன் எப்படி கொடுப்பாரு? கிறிஸ்து அந்த பலனை எப்படி கொடுப்பாரு? அந்த வசனத்துல 12 வசனம் பாருங்க. அவன் அவனுடைய கிரியைகளின்படி. அப்ப நான் ஒரு கிரியை பண்ணியிருக்கேன், நீங்க ஒரு கிரியை பண்ணியிருக்கீங்க. நான் அசுத்தமா இருக்கிறேன், நீங்கள் பரிசுத்தமா இருக்கிறீங்க. தேவன் எப்படி தீர்ப்பு செய்வாரு? எப்படி தீர்ப்பு பண்ணுவாருங்க? தேவனுடைய சபையில் இருக்கக்கூடியவர்கள், ஊழியர் முதற்கொண்டு விசுவாசிகள் வரைக்கும் எல்லாருமே பரிசுத்தமானவர்கள் இல்ல. ஏன்னா கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாத ஊழியக்காரங்கள் இருக்கிறாங்க, விசுவாசிகள் எங்க இருக்கிறாங்க? கர்த்தருடைய சபையில் இருக்கிறாங்க. தேவனுடைய ராஜ்ய பத்தி பேசும்போது முதல்ல எதை பிடுங்கன்னுவார்? தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து கலைகளை பிடுங்கன்னுவார். ஏன்னா கலைகள் எங்க இருக்கிறாங்கன்னா கர்த்தருடைய சபையில தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக அவங்க இருக்கிறாங்க. கோதுமை மணிகளுக்கு எது இருக்குங்க? கலைகள். நியாய தீர்ப்பினால அந்த கலைகள் நம்ம என்ன செய்யப்படும்? பிடுங்கப்படும். அவன் அவனுடைய கிரியின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன். அப்ப அவன் அவனுடைய கிரியைகள் சொல்ல இல்லைங்களா? நான் தேவனுக்கு கேட்ட கிரியை நான் நிறைய பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பலன் நிறைய இருக்குமா? நீங்கள் குறைவா பண்ணிக்கிங்க, உங்களுக்கு பலன் எப்படி இருக்குங்க? குறைவாக இருக்கும். அப்ப எனக்கு மேல இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் இன்னும் அதிகமா கர்த்தர் கேட்ட கிரியைகள் பண்ணிக்கிறாரு. எவ்வளவு பலன் இருக்கும்? அதிக பலன் இருக்கும். கேள்வி என்னன்னா, கிறிஸ்து நமக்கு கொடுக்க போகிற பலன்கள் வித்தியாசங்கள் இருக்கிறதா? கிறிஸ்து பாவிகளுக்கு தண்டனை கொடுப்பார் இல்லைங்களா? அந்த தண்டனையின் அளவுகள் வித்தியாசம் இருக்குமா? இவங்க சொல்றாங்க அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது, தேவன் எல்லாத்துக்கும் பரலோகத்தை கொடுத்துருவாரு. எங்க இருந்து சொல்றீங்க? அந்த ஊமை நீங்க வாசிச்சது இல்லையா? அவங்க சொல்றாங்க, என்ன ஊமை அது? ஒரு எஜமான் காலையில தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு வேலை பார்ப்பதற்காக காலையில கிளம்பி போறார். போய் 6ஆம் மணி நேரம், 9ஆம் மணி நேரம், 12ஆம் மணி நேரம், 3ஆம் மணி நேரம், 5ஆம் மணி நேரத்துல ஆளுக்கு என்ன செய்ய ஆட்களுக்கு என்ன பண்றாரு? வேலை கொடுக்குற. வேலை முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் என்ன கொடுக்குறாரு? ஒவ்வொரு பணம் கொடுக்குறாரு. அவங்க சொல்றாங்க, இந்த ஒவ்வொரு பணம் என்பது பரலோகம். எல்லாத்துக்கும் என்ன கொடுத்துருவாரு? பரலோகத்தை கொடுத்துருவாருன்றாங்க. அந்த ஊமையினுடைய கருத்தை நம்ம கடைசியில் நம்ம பார்க்கலாம். அப்ப கேள்வி என்னன்னா, நான் பரிசுத்தமா இருக்கிறோம் இருந்துச்சுன்னா இன்னும் பரிசுத்தமாக வேண்டுமா? நாம் நீதியை செய்கிறோம் இருந்துச்சுன்னா இன்னும் நீதி செய்யணுமா? காரணம் என்ன? அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. தெளிவா புரிஞ்சுக்கங்க. உலகத்தார் அந்த சத்தியத்தை என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கர்த்தருடைய சபையில் இருக்க கூட என்ன பண்ண மாட்டாங்க? இந்த சத்தியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும் என்ன? சபைக்கு கூடி வந்தா போதும், வாரத்தின் முதல் நாள்ல கூடி வந்தா போதும், கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்றால் போதும், காணிக்கை கொடுத்தா போதும், ஜெபம் பண்ணா போதும், பிரசங்கத்தை கேட்டா போதும், எங்க போயிடலாம். ஆதி காலம் முதல் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பிராந்திய சபைகளை இதான் போதிக்கிறான். வேத வாக்கியம் என்ன சொல்லுது? எதற்காக வேத வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு? தேவனுடைய மனுஷன் என்ன ஆகணுங்க? தேறினவனாகவும். தேறினவன் என்ன அர்த்தம்? பூரணமானவன். சபை எதற்காக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது? கிறிஸ்து எதற்காக சபைக்காக ரத்தம் சிந்தி இதை ஸ்தாபித்திருக்கிற காரணம் என்ன? சபையானது கிறிஸ்துவின் வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நிறைவாக வளர வேண்டும்.
அதான் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? மத்தேயு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்க. ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். நியாய தீர்ப்பின் நாள்ல முந்தினோர் என்ன ஆயிடுவாங்க? அநேகர். எல்லாருமே பிந்தினோர் ஆவாங்களா அல்லது அநேகர் ஆவாங்களா? வசனம் பாருங்க. முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். பலன்கள்ல என்ன இருக்குன்னா வித்தியாசங்கள் இருக்கும். வசனம் சொல்ல பாருங்க. முந்தினவங்க என்ன ஆயிடுவாங்க? பிந்திடுவாங்க. பிந்தினவங்க என்ன ஆவாங்க? முந்திடுவாங்க. நியாய தீர்ப்பினாலே நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகின்ற பொழுது பலன்களை நமக்கு என்ன இருக்குன்னா வித்தியாசங்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் நிறைய நினைக்கிறாங்க எல்லாத்தையும் பிடிச்சி அக்னிகளை தள்ளி விட்டுவார்னு நினைக்கிறாங்க. உண்மைதான். அக்னி கடல்ல பாவியில எங்க தள்ளுவாரு? அக்னி கடல்ல தள்ளுவார். ஆனால் எல்லாருக்கும் ஒரே விதமான ஆக்கினி இருக்குமா? கேள்வி அதுதான். பாருங்க, லூக்கா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10-14 வரைக்கும் பாருங்க. யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே நீங்கள் போய் எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபம் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் அந்த நாளில் சோதம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவா இருக்கும் என்று உங்களுக்கு. அப்போஸ்தலர் போறாங்க, ஒரு பட்டணத்துல போய் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. அவங்க என்ன செய்யலுங்க? ஏற்றுக்கொள்ளவில்லை. சொல்றார், காலுக்கு தூசி என்ன பண்ணிருங்க? உதறி போட்டுருங்க. அந்த பட்டணத்திற்கு என்ன கிடைக்குமா? சோதோமுக்கு கிடைக்க போகிற தண்டனையை பார்க்கிலும் அதிக தண்டனை கிடைக்கும். சோதோமுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கிடைத்தது? தேவன் வானத்திலிருந்து அக்னியும் கந்தகத்தையும் வரவழைத்து அந்த பட்டணத்தை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்ட. நியாய தீர்ப்பினால இன்னும் அவங்களுக்கு என்ன இருக்குங்க? ஆக்கின் இருக்குது. ஆனா கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாமல் எழுத்து நிக்கிறாங்க பாருங்க. அவர்களுக்கு சோதோம் குமாரா பட்டணத்து மக்களை பார்க்கிலும் அதிக தண்டனை கிடைக்கும். அதிக ஆக்கினை. தண்டனையின் அளவுகளை வித்தியாசம் இருக்க? இயேசு சும்மா சொல்றாரு. இயேசு இங்க சத்தியத்தை தான் சொல்றாரு. அடுத்த வசனம் பாருங்க. கோரசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்போதே ரட்டுடுத்தி சாம்பில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள். நியாய தீர்ப்பின் நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும். கோரசின் பெத்சாயிதா பட்டணத்தை பார்த்து சொல்றார், உங்களுக்கு ஐயோ. ஏசு அந்த பட்டணங்கள்ல பலத்த செய்களை வெளிப்படுத்திக்கிற, பலத்த செய்களை அவர் காமிச்சுக்கிற. ஆனா அவங்க என்ன செய்யல? மனம் திரும்பவில்லை. சொல்றார் பாருங்க. நியாய தீர்ப்பின் நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும். ஏன்னா 2 பட்டணங்களை தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? பழைய ஏற்பாட்டுல அழிச்சு போட்டுக்கிற. உங்க தேவனுக்கு விரோதமா இருந்தான். இவர்கள் பாவங்களை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத கோரசின் பெத்சாயிதா பட்டணத்துக்கு தண்டனை எப்படி இருக்கும்? அவர்களை பார்க்கிலும் அதிகமாயிருக்கும். தண்டனை அதிகம். தண்டனையின் அளவுகள்ல வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? வித்தியாசம் இருக்கு. அப்படியே அக்னி கடல் எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளி விட்டுருவார். உண்மைதான். ஆனா அவங்க எந்த அளவுக்கு பாவம் செஞ்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க என்ன செய்யப்படுவாங்க? தண்டிக்கப்படுவார்கள். எந்த அளவுக்கு அக்கிரமம் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு என்ன செய்யப்படுவாங்க? தண்டிக்கப்படுவாங்க. இன்னொரு வேத வாக்கியத்தை பாருங்க. ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 19-20 பாருங்க. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினுக்கு இடம் கொடுங்கள். தேவன் சொல்றாரு, நீங்க என்ன செய்யக்கூடாது? பழி வாங்குறது யாருடைய வேலை? அது தேவனுடைய வேலை. நீங்க என்ன செய்யக்கூடாது? பழி வாங்காமல் எதுக்கு இடம் கொடுங்க? தேவனுடைய கோபாக்கினுக்கு இடம் கொடுங்கள். என்ன சொல்றாரு பாருங்க. அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்னி தழலை அவன் தலையின் மேல். ஒரு சத்துருவை நம்ம பார்க்கிறோம், அவன் மேல நமக்கு அன்பு வருமா கோபம் வருமா? என்ன வருங்க? கோபம் தான் வரும். சத்துருவை பார்க்கும்போது நமக்கு எரிச்சல் வரும்.
தேவன் சொல்றாரு அவனை எப்படியாவது அழிச்சு போடணும்னு நினைப்பான். ஆனா தேவன் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, என்ன செய்யக்கூடாது, சத்துருவை பார்க்கும்போது கோபப்படாது. அவன் பசியா இருக்கிறான், அவனுக்கு என்ன கொடு, போஜனம் கொடு. அவன் தாகமாய்ந்த என்ன கொடு, தண்ணீர் கொடு. அப்படி செய்யும்போது என்ன ஆகும், அக்னி தழல். ஏன்னா உனக்கு விரோதமா அவன் என்ன பண்ணிக்கிறான், காரியங்களை செஞ்சுக்கான் இல்லைங்களா. நான் பார்த்துக்கிறேன்ற தேவன், நீ அவனுக்கு என்ன மட்டும் செய்ய, நன்மை செய். நீ எந்த அளவுக்கு நன்மை செய்யறியோ அந்த அளவுக்கு அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பான். எனக்கு விரோதமா ஒரு சத்துரு இருக்கிற, தேவன் சொன்ன மாதிரி நான் அவருக்கு என்ன கொடுக்குறேன், ஒரு நாள் உணவு கொடுக்குறேன், தண்ணி கொடுக்குறேன். எவ்வளவு அக்னி தழல் அவன் தலைமையில இருக்கும், ஒரு நாள் அக்னி தழல் அவன் தலைமையில இருக்கும். உங்களுக்கு ஒரு சத்துரு இருக்கிறான், அவனுக்கு நீங்கள் 100 நாள் என்ன கொடுக்குறீங்க, சாப்பாடும் தண்ணீரும் கொடுக்குறீங்க. அக்னி தழல் எவ்வளவு இருக்கும் அவன் தலைமையில, 100 நாளுக்கான அக்னி தழல் அவன் தலைமையில செய்யப்படும். நியாய தீர்ப்பின் நாள்ல என்னுடைய சத்துருக்கும் உங்களுடைய சத்துருக்கும் வந்து வித்தியாசம் இருக்கா? என்னுடைய சத்துருக்கு நான் ஒரு நாள் கொடுத்துக்கிறேன், அக்னி தழல் எவ்வளவு குவிக்கப்படுங்க, கொஞ்சம் தான். நீங்க 100 நாள் கொடுத்துக்கிறீங்க, எவ்வளவு குவிக்கப்படும், 100 நாளுக்கான பலன் அவன் தலைமை என்ன செய்யப்படும். வித்தியாசம் இருக்கா? இல்ல சும்மா சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் சத்தியங்கள். தேவன் என்ன சொன்னா என்ன செய்வாருங்க, நிறைவேற்றுவார். லூக்கா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் பாருங்க. 47, 48. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். யாருக்கு வந்து அநேக அடிகள் அடிக்கப்படுவான், யார் அநேக அடிகள் அடிக்கப்படுவான், தேவனுடைய சித்தத்தை அறிந்து அந்த சித்தத்தின்படி செய்யாம இருக்காங்க பாருங்க, எவ்வளவு அடி அடிக்கப்படுவாங்க, அநேக அடிகள். அப்ப நம்ம எவ்வளவு சத்தியத்தை நம்ம கேட்கிறோம், வாரத்துக்கு முதல் நாள்ல கேட்கிறோம், இடைப்பட்ட நாள்ல பைபிள் ஸ்கூல் நடக்கும்போது என்ன செய்யறேங்க, சத்தியத்தை நம்ம கேட்கிறோம். அப்ப எவ்வளவு சத்தியங்களை நம்ம கேட்கிறோம். நியாய தீர்ப்பினாலே நமக்கு அடி அதிகமா கிடைக்குமா, அல்லது வாரத்தில் ஒரு நாள் வந்து கலந்துக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அதிக அடி கிடைக்குமா? யாருக்கு கிடைக்கும், நமக்கு தான் அதிகமா கிடைக்கும். ஏன்னா வாரத்துல 6 நாள் நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க, சத்தியத்தை கத்துக்கிறோம். அவங்க வாரத்தில் முதல் நாள் மாத்திரம் தான் கூடி வந்துக்கிறான், அவங்களுக்கு எவ்வளவு அடிகள் கிடைக்கும், கொஞ்சம் தான் கிடைக்கும். நமக்கு அடுத்த வசனம் பாருங்க, அவங்களுக்கு விடுவார பாருங்களேன். 28 வசனம். அறியாதவனாயிருந்து அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே நாங்க ஒரே ஒரு நாள் தான் எங்க போனோம், வாரத்தின் முதல் நாள் மாத்திரம் தான் சபைக்கே போனோம், எங்களுக்கு அவ்வளோ சத்தியமே தெரியாதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. சொல்ல பாருங்க, அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனும் சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய். அப்ப அறியாதவனுக்கும் அடிகள் கிடைக்குமா? அறியாதவனுக்கும் அடிகள் கிடைக்கும். அப்ப நிறைய சத்தியங்களை நம்ம கேட்கிறோம், நிறைய சத்தியங்களுக்கு கீழ்ப்படுகிறோம், பலன் எப்படி கிடைக்குங்க? நிறைய பலன் கிடைக்கும். கீழ்ப்படியலைன்னா அதிக அடிகள் அடிக்கப்படுவோம். பாருங்க, நான் சொல்றேன், நான் கேட்கவே இல்லை, சத்தியத்தை என்ன பண்ணல, கேட்கவே இல்லை, வாரத்துல முதல் நாள் மாத்திரம் தான் கூடி வந்தேன், வேற எதுவுமே எனக்கு தெரியாதுன்னா தேவன் சொல்றாரு, அவன் அறியாதவனா இருக்கிறான், அவன் என்ன செய்ய, மறுபடியும் அடிங்க. அவனும் என்ன செய்யப்படுவான், அடிக்கப்படும். தண்டனையின் அளவுகள்ல வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? நியாய தீர்ப்பினால தண்டனையின் அளவுகள் என்ன இருக்குங்க, வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒரு நரகமே தாங்க முடியாது, 2 நரகத்தை தாங்க முடியுமா? வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14, 15 பாருங்க. மாயக்காரராகிய வேதபாரகரை பரிசேயரை உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவையின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். யாருக்கு அதிக ஆக்கினை? பரிசேயர்களுக்கும் அவங்களுக்கு மாத்திரமா? இன்னைக்கும் ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க கர்த்தருடைய சபையில், அவங்களாம் பெரிய பெரிய பணக்காரவங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த விதவைகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, கணவன் இருக்க மாட்டாங்க, பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட வீட்டுக்கு போய் அவங்கள்ட்ட வந்து என்ன செய்யறது, அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி, நாங்கள் உங்களுக்கு கடைசி வரைக்கும் என்ன கொடுப்போம், பாதுகாப்பு கொடுப்போம்,
உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்வோம்னு சொல்லிட்டு சொத்தை என்ன பண்ணிடுறாங்க, எழுதி வாங்கிக்கிறாங்க. நிறைய பேர் அப்படி பண்ணிக்கிறான். எழுதி வானவங்களும் யாருன்னா எல்லாமே கோடீஸ்வரங்க தான். பண ஆசை எல்லா தீமைக்கும் விதவையின் வீடுகளை பட்சித்து போடுகிறார்கள். அப்ப நான் உங்களை பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொத்தை எழுதி வாங்குறாங்க பாருங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய அக்கிரமம். இடத்த வாங்கியிருக்கிறான். ஒரு வீட்டில் வந்து ஒரு விதவை இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பிள்ளைகள் இருப்பாங்க. நீங்க இது கர்த்தர் கொடுங்க. யார் கொடுங்க இடத்த? அவரு நிறைய இடம் வச்சுக்கிறாரு. ஆனா சபையில் என்ன பண்றாங்க, கர்த்தருக்காக என்ன செய்யுங்க, இடத்தை எழுதி கொடுங்க. தேவன் தண்டனை எப்படி கொடுப்பாரு? அப்போஸ்தலர் சொல்றாங்க, நாங்கள் தங்க இடம் இல்லாதவர்களா இருக்கிறோம். எப்படி ஊழியம் பார்த்துக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு சொத்தை அபகரிக்கிறது, காணிக்கை அபகரிக்கிறது, இந்த மாதிரி விதவைகளை என்ன செய்யறதுங்க, பட்சிக்கிறது. இன்னைக்கு பெரும்பாலானவங்க தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரி, இவ்வளவு சொத்து சேர்க்கிறாங்களே, எதுக்காக சேர்க்கிறாங்க? அவங்க பிள்ளைகளுக்காக சேர்க்கிறாங்க. பிள்ளைகள் நீதியின் வழியில் நடந்தா பரவாயில்ல. துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி அழிச்சு போட்டா இவங்க எப்படி இருக்கிறாங்களோ பிள்ளைகளை எப்படிதான் வளர்ப்பாங்க, அப்படிதான் வளர்ப்பாங்க இல்லைங்களா? இப்ப நான் வந்து வீட்டில் எப்படி இருக்கங்கிறது அறியல் பார்க்குறான். அறியல் பார்த்தா என்ன செய்வான், நான் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்றேன்னு சொன்னா உங்களுக்கு தெரியாது. ஓ, ஒரு ஊழியக்காரர் வந்து பரிசுத்தமா இருக்கிறாரு, சரியா போதிக்கிறாரு, நீ அப்படி நினைப்பீங்க. ஆனா வீட்டில் நான் துன்மார்க்கமா ஜீவனம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அது அறியல் பார்க்கும்போது அவன் என்ன கத்துக்குவான், அதான் கத்துக்குவான். நான் உங்கள்கிட்ட ஒரு முகமாகவும் வீட்டில் வந்து நான் வேறு முகமா இருந்தேன்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், மாயமாலம். எப்படி ஏமாத்துறது? இந்த அனனியால் சப்ரால் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதே போல் நானும் என் மனைவி வந்து இந்த சகோதரி எப்படி ஏமாத்துறது, இந்த விதவை எப்படி ஏமாத்துறது, எப்படி சொத்தை அபகரிக்கிறது, இதெல்லாம் நாங்கள் பேசும்போது அவன் கேட்டால் என்ன ஆகுமா, இவ்வளோ பணத்தை சேர்த்து வச்சு என்ன பண்ண போறீங்க? அலெக்சாண்டர் உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்த நினைச்சாரு. கடைசியில் போகும்போது எப்படி தான் போனாருங்க, வெறும் கையோடு தான் போனார். என் கையை வெளியே நீட்டிட்டு என்ன செய்யுங்க, சவப்பட்டியில் வெளியே நீட்டி கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்கன்னு. உங்க போகும்போது என்ன கொண்டு போறாங்க? ஆனா ஆசை அவங்களுக்கு அடங்குதான். மேலும் மேலும் பாவத்தை பெருக்கிட்டே போயிட்டே இருக்கணும். தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு பதிலாக எதுக்கு ஊழியம் செய்யறாங்க? இப்ப உலக பொருள் இப்படி கொள்ளையடிக்கிறது ஒரு பக்கம், சபையில ஸ்திரீகளை விபச்சாரத்துக்கு அழைப்பது ஒரு பக்கம், சகோதரிகளை வந்து மயக்கி அவங்களுக்கு தன்னுடைய வலையில விழ வைக்கிறது ஊழியமாவே பண்றாங்க கர்த்தருடைய சபையில. இல்லை எவ்வளோ அக்கிரமம் பாருங்க. வெறும் முன்னாடி இருந்து ஒரு ஊழியக்காரர் பேசுறேன்னு பரிசுத்த பத்தி பேச நான் என்னவா இருக்கணுங்க, பரிசுத்தமா இருக்கணும், நான் நீதி உள்ளவனாக இருக்கணும். நான் வந்து சபையில ஒரு சகோதரியை வந்து விபச்சாரத்துக்கு அழைச்சிட்டு நான் முன்னாடி வந்து எப்படி பேச முடியும்? துணிகரமா இருக்கிறான். காரணம் என்ன? கிருபையின் உபதேசங்கள். தேவன் எவ்வளவு பாவம் பண்ணா என்ன பண்ணிடுவான், மன்னிச்சிருவார். இந்த வேத வாக்கியத்துல பரிசேல நம்ம பார்க்கிறோம், விதவையின் வீடுகளை பட்சித்து போட்டுறாங்க, இது நிமித்தம் அதிக ஆக்கினை கிடைக்குமா? வேத பாரலுக்கும் பரிசேருக்கும் அதிக ஆக்கினையா? அதிக ஆக்கினை கிடைக்கும். அடுத்த வசனம் பாருங்க 15. மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தன் ஆக்கும்படிக்கு சமுத்திரத்தையும் பூமியும் சுற்றி தெரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தன் ஆகும்போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். இவங்களுக்கே அதிக ஆக்கினை. இவங்களை பின்பற்றாங்க பாருங்க, வேத பாரல் பரிசேரை பின்பற்றாங்க பாருங்க, அவங்க என்ன ஆக்கிடுறாங்க, இரட்டிப்பான நரகத்தின் மகன். இரட்டிப்பான தண்டனை கிடைக்கின்ற தண்டனின் அளவுகள் வித்தியாசங்கள் இருக்கா? வித்தியாசங்கள் இருக்கிறது. வேதம் வாக்கியம் நமக்கு சொல்லுது இல்லைங்களா, 2-3 சாட்சினாலே ஒரு காரியம் என்ன ஆகுங்க, நிலவரப்படுது. வேத வாக்கியத்துல இதே போல அநேக வேத வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தண்டனின் அளவுகள் என்ன இருக்குங்க, வித்தியாசங்கள் இருக்கிறது. சரி, நம்ம கிடைக்கக்கூடிய பலன்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த பலன்கள் வித்தியாசம் இருக்கு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5-8 வரைக்கும் பாருங்க. பவுல் யார், அப்போல்லோ யார், கர்த்தர் அவனவனுக்கு அருளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்போல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளை செய்தார். அப்படி இருக்க நடிக்கிறவனாலும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறனாலும் ஒன்றும் இல்லை, விளை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். நடிக்கிறவனும் மேலும் நடிக்கிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை 2 பேர் இருக்கிறான்.
ஒன்று நடுறவன் ஒருத்தன் இருக்கிறான், இன்னொருத்தன் நீர் பாய்ச்சவன் இருக்கான். நடுறது யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். நீர் பாய்ச்சறது யாரு? அப்போல்லோ. நடுறதுனா போய் சும்மா நடுற முடியுமா? அந்த நிலத்தை என்ன செய்யணுங்க? முதல்ல அதை பண்படுத்தணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்க? விதைக்கணும். எவ்வளோ வேலை இருக்கு இல்லைங்களா? நம்முடைய களைகள்லாம் பிடுங்கணும், நிலத்தை பண்படுத்தணும், அதுக்கப்புறம் விதைக்கணும். நிறைய வேலை இருக்குது. நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாக இருக்கிறார்கள். ரெண்டு பேரும் ஒன்று தான், ஒரே வேலை தான் செய்கிறாங்க. யாருடைய வேலை செய்கிறாங்க? கர்த்தருடைய வேலை. ரெண்டு பேருக்கு ஒரே பலன் கிடைக்குமா? வசனம் பாருங்க. அவன் அவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய். பவுல் என்ன வேலை பண்ணிக்கிறாரோ அதுக்கு தகுந்த கூலி யாருக்கு கிடைக்குங்க? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைக்கும். அப்போல்லோ என்ன வேலை பார்த்துக்கிறாரோ அந்த வேலைக்கு தகுந்த கூலி யாருக்கு கிடைக்கும்? அப்போஸ்தலருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கும்போது எல்லாத்துக்கும் பரலோகம் கிடைக்கும். ஆனா பலன்கள்னு ஒண்ணு இருக்கு. எதை பத்தி பேசுறேங்க? பலன்கள். எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே எங்க போவாங்க? நீதியா இருக்கிறவங்க பரலோகத்துக்கு போவாங்க. ஆனா கர்த்தர் அதோடு மாத்திரமல்ல, இந்த பூமியில நாம் என்ன கிரியை செஞ்சுக்கிறோமோ, நீதி கிரியை செஞ்சுக்கிறோமோ அந்த கிரிக்கு அவர் என்ன கொடுப்பாரு? பலன். அப்ப இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். பரலோகத்தின் பலன்கள்ல வித்தியாசம் இருக்கு. பரலோகத்தின் பலன்கள்ல வித்தியாசம் இருக்கு. நான் எந்த அளவுக்கு சத்தியத்தை போதிக்கிறேனோ, எந்த அளவுக்கு நான் நடக்கிறேனோ அந்த அளவுக்கு எனக்கு என்ன கிடைக்குங்க? பலன். நீங்கள் எந்த அளவுக்கு சத்தியத்தை கேட்டு நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பலன். பலன்கள்ல வித்தியாசம் இருக்கா? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் நமக்கும் தேவன் ஒரே பலனை கொடுப்பாரு? அப்போஸ்தலருக்கும் நமக்கும் ஒரே பலனை கொடுப்பாரு? இல்ல. அவங்களாம் கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தருக்காக என்ன பண்ணிக்கிறாங்க? மரிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு பலன் எப்படி இருக்குங்க? அதிகமாக கிடைக்கும். நாம் கர்த்தருக்காக என்ன செஞ்சுக்கிறோம்? பெருசா ஒன்றும் பண்ணல இல்லைங்களா? இப்போ எவ்வளவு பலன் கிடைக்கும்? கொஞ்சம்தான். 1 கொரிந்தியர் 4:4-5 பாருங்க. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் பவுல் சொல்றாரு, என்னிடத்துல எந்த ஒரு குற்றமும் இல்லை, அதனாலே என்ன ஆகிறது இல்லை? நீதிமான் ஆகிறது இல்லை. ஏன்னா நியாய விசாரிப்பு நாள் ஒண்ணு இருக்குது. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர். என்ன வித்தியாசத்தை நம்ம இதில் பார்க்கலாம். அடுத்த வசனம் பாருங்க. ஆனதால் கர்த்தர் வரும் அளவும் நீங்கள் காலத்திற்கு முன்னே யாதொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இவன் பரலோகம் போவான், இவன் நரகம் போவான் இதெல்லாம் சொல்லாம, இவன் பரதீஸ் போவாரு, ஒரு வேதனையுள்ள ஸ்தலத்துக்கு எதாவது சொல்லாம, இதெல்லாம் சொல்லவே கூட. இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயத்தின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவன் அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால். நம்முடைய இருதயத்துல என்ன சிந்திக்கிறோம், என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறது நியாயத்தினால வெளிப்படுத்தப்படுமா? என்னுடைய சிந்தனைகளும் என்னுடைய யோசனைகளும் அது தேவனுக்கு ஏற்ற பிரகாரமாக இருக்கும் என்று சொன்னால் எனக்கு என்ன இருக்குங்க? பலன் இருக்கு. என்னுடைய சிந்தைகள் கேடுபாடா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மோசமானதா இருக்கு. நியாய தீர்ப்பினாலே தேவன் அதை என்ன செய்வாரு? வெளிப்படுத்துவார். அப்ப ஒவ்வொரு மனுஷனுடைய சிந்தனைகளும் யோசனைகளையும் தேவன் வெளிப்படுத்துவார. எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமா? எல்லாம் ஒரு மாதிரிலாம் இருக்குது, ஒரே மாதிரிலாம் இருக்கு. நீங்க வேற மாதிரி சிந்திப்பீங்க, நான் வேற மாதிரி சிந்திப்பேன். நான் வேற மாதிரி சிந்திப்பேன், நீங்க ஒரே விதமா சிந்திக்க கூடும். நியாய தீர்ப்பினாலே அந்த இருதயத்தின் யோசனைகளை தேவன் வெளிப்படுத்துவார. அப்ப அவன் அவனுக்குரிய புகழ்ச்சி. தனித்தனியா சொல்ற அவன் அவனுக்குரிய புகழ்ச்சின்னா தனித்தனி நபர்களா? தனித்தனி நபர்கள் என்ன செய்வாரு? வெளிப்படுத்துவார். அப்ப பலன்கள்ல வித்தியாசங்கள் இருக்குமா? நிச்சயமா இருக்கும். லூக்கா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13-14 பாருங்க. நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானியையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானா இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர் தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். பாருங்க, ஒருத்தர் என்ன பண்றாரு பார்த்தீங்களா? விருந்து பண்றாரு. அவர் யாரெல்லாம் கூப்பிடுறாருங்க? ஏழைகள், ஊனர், சப்பானிகள், குடல் எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன பண்றாரு? விருந்து போடுறாரு. நம்ம விருந்து போடும்போது யாரை கூப்பிடுவோம்? நம்முடைய சிநேகிதர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிடுவோம். ஆனா அதுல ஏதாவது பலன் இருக்கா?
ஏன்னா திருப்பி அவங்க செஞ்சிருவாங்க, அதுல எந்த பலனுமே கிடையாது. ஆனால் இந்த வசனத்துல வாசிக்கிறோம், ஏழைகள், ஊனர், சப்பானிகள், குருடர் இவங்களை அழைச்சு நம்ம விருந்து போட்டோம்னா அவங்க நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க? பதில் செய்ய மாட்டாங்க. நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் பதில் செய்யப்படும். அப்ப நாம் செய்யக்கூடிய அந்த நீதியின் கிரியை இருக்கு இல்லைங்களா, அதுல வித்தியாசங்கள் இருக்குமா இருக்காது? நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி குருடர்கள், ஊனர்கள் இவங்கெல்லாம் கூட நீங்க விருந்து போடுறீங்க, நிறைய விருந்து போடுறீங்க, பலன் உங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? இப்படி வந்து நீங்க கூப்பிட்டு விருந்து போடுறீங்க, பலன் எவ்வளவு இருக்குங்க? நிறைய பலன்கள் இருக்கும். நான் வந்து எந்த விருந்துமே யாருக்குமே போல, எனக்கு பலன் இருக்குமா? நானும் உயிர் தழுவேன், நீங்களும் உயிர் தழுவீங்க, பலன் யாருக்கு அதிகமா இருக்கும்? உங்களுக்கு தான். லூக்கா புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனா இருந்தால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு. பாருங்க, இந்த வேத வாக்கியத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்துக்கான உண்மையை சொல்ற. அப்ப ஒருத்தன்ட்ட வந்து 10 ராத்தலை கொடுக்குறாரு. 10 ராத்தலை வைத்து மேலும் எத்தனை சம்பாதிச்சிட்டாரு? 10 ராத்தலை சம்பாதிச்சிட்டாரு. வசனம் பாருங்க, எஜமான் என்ன சொல்ல பாருங்க. 17ஆம் வசனம், எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனா இருந்தால் 10 பட்டணங்களுக்கு, இதெல்லாம் வந்து நியாய தீர்ப்பின் நாளிலே கொடுக்கப்பட போகிற ரிவார்டு, பரிசு. 10 தாளந்தை கொடுத்தா 10 தாளந்து என்ன பண்ணிக்கிறாருங்க? அவரு சம்பாதிச்சுக்கிறார். அவர் எத்தனை பட்டணத்துக்கு அதிகாரியா இருப்பாரு? 10 பட்டணங்கள். 10 பட்டணம் என்பது நமக்கு என்னன்னு தெரியாது. ஒருத்தன் 2 ராத்தல் வாங்கியிருக்கிறான், மேலும் 2 ராத்தல் சம்பாதிச்சுக்கான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு எத்தனை பட்டணம்? 2 பட்டணம். ஒருத்தன் 1 ராத்தல் வாங்கியிருக்கிறான், மண்ணுக்குள்ள போட்டு போச்சு வச்சுட்டான், அவனுக்கு என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது, அழுகையும் பற்கடிப்புமான இடத்திலே. அப்ப 10 பட்டணம் 5 பட்டணம் சொல்ற இல்லைங்களா? 10 பட்டணம் 5 பட்டணம். அப்ப இந்த பலன்கள்ல வித்தியாசம் இருக்கு இல்லைங்க? 10 பட்டணத்தை ஆளுகை செய்வது எப்படி இருக்கும்? 5 பட்டணத்தை ஆளுகை யார் வந்து ரொம்ப உச்சத்துல இருப்பாங்க? 10 பட்டணத்தை ஆளுகிறவர்கள் இல்லைங்களா? அப்ப இந்த வேத வாக்கியத்தை வாசிக்கிறோம். ஊமைகள்ல, அந்த தாழ்ந்து ஊமையில நீங்க பாத்தீங்கன்னா பலன்கள்ல வித்தியாசம் இருக்கிறதாக கர்த்தர் நமக்கு என்ன பண்ணிக்கிறாருங்க? காமிச்சுக்கிறார். நம்ம கர்த்தருக்காக நல்ல வேலை செஞ்சோம்னா அதுக்கான பலன் கிடைக்குமா? கர்த்தருக்காக வேலையை செய்யலைன்னா, கொடுத்த ராத்தலை வந்து மண்ணுக்குள்ள போட்டு போச்சு வச்சிட்டோம்னா ஆக்கினி தீர்ப்பு தான் கிடைக்கும். பாருங்க, இயேசுவின் இடத்துல வந்து யாக்கோபு யோவானுடைய தாய் என்ன செய்யறாங்க? வர்றாங்க, வந்தவட்ட சொல்றாங்க, ஆண்டவரே இடத்துல ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம், என்ன விண்ணப்பம் கேளுன்னு ஏன் சொல்றாரு? அவங்க சொல்றாங்க, 2 குமார்கள் ஒருத்தரங்க உட்காரணும், அது வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் உட்கார வேண்டும். பாருங்க, பிதாவினுடைய வலது பாரிசத்தில் யார் இருப்பா? இயேசு கிறிஸ்து இருப்பார். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் 2 குமார்கள் என்ன செய்யணும்? உட்காரணும் வேண்டாம். இயேசு கடிந்து கொண்டாரு? கடிந்து கொண்டாரா? அப்படிலாம் இல்லைன்னு சொன்னாரு. என்ன சொல்றாரு பாருங்க, மத்தேயு புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறுவீர்கள், ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருக்கும் அதை அருள்வது என் காரியம். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் உட்கார முடியுமா? முடியுமா? முடியாதுங்களா? உட்கார முடியும். ஆனா அது உட்கார அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? கிரியை செய்யணும், வேலை செய்யணும். யோவானும் யாக்கோப்பும் அதை நன்றாக உணர்ந்திருந்தான். இயேசுனுடைய ராஜ்யத்தில், இயேசு தம்முடைய ராஜ்யத்தில் இருக்கும்போது அவருடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் என்ன செய்யணும்? உட்காரணும். அவர் சொன்னார், என்னுடைய காரியம். யாருடைய காரியம்? இதான் யாருக்கு அதை அருள்றாரோ அவர்களுக்கு தான் என்ன செய்யும் அந்த இடமே.
பலன்கள் வித்தியாசம் இருக்கா? பலன்கள்ல வித்தியாசம் இருப்பதாக யார் உணர்ந்துக்கிறா? யோவானும் யாக்கோபு உணர்ந்துக்கிறான். மற்ற அப்போஸ்தலர்கள் 10 பேர் இருக்கிறான், அவங்களும் அந்த ஆசை வரல. அதனால யாருக்கு வந்திருக்குங்க? யாக்கோபுக்கும் இந்த உன்னதமான இடத்துல போய் உட்காரணும்னு ஆசைப்படுறான். ஆனா அது கிடைக்குமா? ஏன் சொல்ற இல்லைங்களா, என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களே அல்லாமல். அப்போ உட்காரக்காங்க என்ன இருக்குங்க? இடம் இருக்கு. யாரை உட்கார வைப்பார்? நமக்கு தெரியும். அந்த இடத்துக்கு அவங்க என்ன ஆகணும்? தகுதியாக வேண்டும் இல்லைங்களா? அப்ப எல்லாருக்கும் சமமாக இருக்கும் என்று சொன்னார். ஏன் யாக்கோபும் யோவானும் வலது பாரிசலும் இடது பாரிசலும் ஏன் கேட்கிறாங்க? எல்லாருக்கும் அந்த இடம் கிடைச்சிருமா? இல்லை இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16-17 பாருங்க. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை. அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்ரான உத்தியோகம் எனக்கு. பாருங்க, கர்த்தருடைய வேலையை எப்படி செய்யணுமா? உற்சாகத்தோடு விருப்பத்தோடு செஞ்சவன் நமக்கு என்ன இருக்குங்க? பலன் இருக்கு. கடமைக்கு செஞ்சவன பலன் இருக்க? உற்சாகத்தோடும் விருப்பத்தோடும் செய்யணும். செஞ்சா நமக்கு என்ன இருக்குங்க? பலன் இருக்கிறது. பரலோகத்துல நமக்கு பலன் இருக்கு. அளவுகள்ல வித்தியாசம் இருக்கா? பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுகள்ல வித்தியாசம் இருக்கு. பாருங்க, அதான் யோவான் என்ன சொல்ல பாருங்க. 2 யோவான் புஸ்தகம் 8ஆம் வசனத்துல பாருங்க, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூர்ண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அப்ப பூர்ண பலன் ஒண்ணு இருக்க? பூர்ண பலன் என்று ஒன்று இருக்கிறது. அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் சொல்றார், உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் சொல்றாரு. அப்ப என்ன செய்யறோமோ அதுக்கான பலன் இருக்கு. பூர்ணமான பலன் இருக்கு. வேணா இருக்கக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. நீங்க மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனம் பாருங்க. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு. இயேசு ஒரு தவறான நம்பிக்கை கொடுக்கிறாரு, உங்கள் பொக்கிஷங்கள்லாம் பரலோகத்தை சேர்த்து வைங்கன்னு. அப்போ எந்த அளவுக்கு பொக்கிஷம் நம்ம சேர்த்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன ஆகும்? நியாயத்திற்கு நாள்ல பொக்கிஷம் நமக்கு கிடைக்கும். பூமிக்குரிய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறாங்க இல்லைங்களா? பேங்க்லாம் சேர்த்து வைக்கிறாங்க பாருங்க, லாக்கர்ல சேர்த்து வைக்கிறாங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து வருகின்ற போது எல்லாம் என்ன ஆயிரும்? எல்லாம் என்ன ஆகுங்க? எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஆனால் பரலோகத்தில் நற்கிரியை செய்து சேர்த்து வைக்கிறோம் பாருங்க, அந்த பலன்கள் ஒருபோதும் என்னாகாது, அது அழிந்து போகாது. எந்த அளவுக்கு நாம் நற்கிரியை செய்யறோமோ அந்த அளவுக்கு எங்க பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோம்? பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோம். நியாய தீர்ப்பினால கர்த்தர் என்ன செய்வாங்க? அதெல்லாம். அப்ப எல்லாருக்கும் ஒரே விதமான பொக்கிஷம் கிடைக்குமா? நீங்க அதிகமா வச்சிருந்தீங்கன்னா அதிகமான பொக்கிஷம் கிடைக்கும். நீங்க கொஞ்சமா வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சமான பொக்கிஷம் தான் நமக்கு என்ன ஆகுங்க? கிடைக்கும். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. பாருங்க, எஜமான் காலையில போறாரு, அதிகாலையில. அங்க வந்து அந்த சந்தையில எல்லாம் சும்மா நின்றுட்டு இருக்காங்க. இப்ப கேட்கிறாரு, உங்களுக்கு வேலை இல்லையா? யாருங்க என்ன செய்யல? வேலை தரல. அப்ப காலையில 6 மணிக்கு அவங்களோட கூலி பேசுறாரு. காலையில 6 மணி சந்தைகள் என்ன செய்யறாரு? கூலி பேசுறாரு. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லா என்ன செய்யுங்க? வேலை செய்யுங்க, உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்? ஒரு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி என்ன பண்றாருன்னா கூலி பேசிக்கிறார். அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் மணி நேரம், அடுத்து 12ஆம் மணி நேரம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் மணி நேரம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் மணி நேரம். இப்படி எல்லா மணி நேரத்திலையும் எஜமான் எங்க போறாருன்னா அந்த சந்தைக்கு போறாரு. போய் அங்க இருக்கவங்க என்ன செய்யறாருன்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கு என்ன செய்யறாருங்க? தோட்டத்துக்கு வேலைக்கு அனுப்புறாரு. எல்லாம் வேலை செஞ்சு முடிச்சுட்டாங்க. எஜமான் சொல்றாரு, பிந்தி வந்தவர்கள் தொடங்கி என்ன செய்யும்? நீ வந்து கூலி கொடுன்ற. பிந்தி வந்தவர் எத்தனை மணிக்கு வந்தாங்க? 5 மணிக்கு வந்தாங்க. எத்தனை மணிக்கு? சாயந்தரம் 5 மணிக்கு வந்தாங்க. 5 மணி வந்தவங்களுக்கு எஜமான் சொல்றாரு, ஒரு பணம் கொடுன்ற. அவங்க எவ்வளவு நேரம் வேலை பார்த்தாங்க? 1 மணி நேரம் தான் வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கு எவ்வளவு பணம்? ஒரு பணம். அப்படி எல்லாத்துக்கும் ஒரு பணம் கொடுக்கும்போது இந்த காலையில 6 மணிக்கு வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ 1 மணி நேரம் வேலை பார்த்தவங்களுக்கு ஒரு பணம் நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? இன்னும் அதிகமாக கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எஜமான் அவர்களோடு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார். என்ன ஒப்பந்தம் போட்டிருக்கிறாரு? இன்னைக்கு ஒரு நாள் வேலை பாருங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பணம் கிடைக்கும். அதான் அவங்க சம்பளமே.
எஜமான் வந்து அவங்களோட ஒப்பந்தம் போட்டு தான் என்ன பண்ணிக்கிறாங்க, தோட்டத்துக்கு வேலைக்கு அனுப்பிக்கிறார். ஆனா மற்றவங்கள்ட்ட அந்த ஒப்பந்தம் போட்டார இல்லை. இப்ப அவங்களுக்கு பயங்கரமான எரிச்சல். அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அவங்க வந்து முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன முறுமுறுக்கிறாங்க? ஐயோ, நாங்கள் வெயிலின் கஷ்டம் உஷ்ணத்தெல்லாம் நாங்கள் சகிச்சுக்கிட்டோமே, சகிச்சு நாங்கள் வேலை பார்த்தோமே, ஏதோ கடைசியில வந்தவங்களுக்கு 5 மணி வந்தவங்களுக்கு ஒரு பணம் கொடுக்குறாரு, எங்களுக்கு என்ன செய்யறாரு, ஒரு பணம் கொடுக்குறா, என்ன செய்யறாங்க, முறுமுறுக்கிறாங்க. அப்ப அந்த எஜமான் என்ன சொல்றாரு பாருங்க, மத்தேயு புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம். நல்லா கவனிங்களேன். இந்த 5 மணில இருந்து 6 மணிக்கு வேலை பார்த்தாங்க இல்லைங்களா, அந்த ஒரு பணங்கிறது அவங்களுக்கு எவ்வளவு அதிகம். காலையில வந்து 6 மணிக்கு வந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் 12 மணி வேலை பார்த்தாங்க பாருங்க. அந்த ஒரு பணத்தையும் இந்த ஒரு பணத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா பலன் யாருக்கு ஜாஸ்தி? 5 மணிக்கு வந்தவங்களுக்கு பலன் ஜாஸ்தி. 1 மணி நேரம் வேலை பார்த்துக்கிறான். உங்களுக்கு முறுமுறுப்பு தாங்க முடியல, கோபம் தாங்க முடியல, முறுமுறுக்கிறாங்க எஜமானுக்கு விரோதமா. எஜமான் என்ன சொல்றாரு பாருங்க, உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகி இவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம். அது என்னுடைய இஷ்டம். நியாய தீர்ப்பு நாள் போய் கிறிஸ்து நியாயசனத்துக்கு முன்பதாக, என்ன ஆண்டவரே, விசுவாசிக்கு வந்து இவ்வளோ பலன் கொடுத்துருக்கீங்க, நான் உமக்காக எப்படிலாம் நான் வேலை செஞ்சேன், எனக்கு ஏன் கம்மியாக கொடுத்தீங்க கேட்க முடியுமா? எல்லாமே எங்க இருக்குங்க, வேலை செய்யறதெல்லாம் தேவனுடைய கணக்கில் இருக்குது. விசுவாசிகளுக்கு அதிக பலன் கிடைக்கலாம், ஊழியக்காரங்களுக்கு குறைந்த பலன் கிடைக்கலாம், அல்லது அடிகள் கிடைக்கலாம். கிடைக்கவே கிடைக்காதுங்க. அக்கிரமக்காரன் எங்க தான் இருக்கிறாங்க? விசுவாசிகள் அவ்வளவு பண ஆசை, பொருளாசை, இந்த மாதிரி ஆசையெல்லாம் கிடையாது. ஆனா ஊழியக்காரங்களுக்கு, பெருமை ஊழியக்காரங்களுக்கு. அப்ப இந்த வேத வாக்கியத்தை வாசிக்கிறோம், என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா, நான் தயாரான இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனா இருக்கலாமா? பாருங்க, நான் தயாரானா இருக்கிறேன், என்னவா இருக்கிறேன், வன்கண்ணனா இருக்கிறேன். அது தேவனுடைய இஷ்டம். யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் தேவனுடைய இஷ்டம். என்னுடைய இருதயத்தை பத்தி யார் அறிஞ்சுக்கிறா? தேவன் அறிஞ்சுக்கிறார். எல்லாருடைய இருதயங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தாவின்னு சொல்ற. அந்த ஒரு பணம் என்பது என்ன? அவர்கள் என்ன வேலை செஞ்சாங்களோ அதற்கான கூலி. இந்த காலையில 9 மணிக்கு வந்தவங்க, 12 மணிக்கு வந்தவங்க, 3 மணிக்கு வந்தவங்க, 5 மணிக்கு வந்திருக்காங்க பாருங்க, அவங்களுக்குலாம் எஜமான் வந்து ஒரு பணம் கொடுக்குறார். அவர் என்ன, அது எதை காட்டுகிறது? அவருடைய தயால குணம். இந்த ஊமையினுடைய கருத்து என்னன்னா, அந்த எஜமான தான் நம்ம பார்க்கணும். அவர் எப்படி இருக்கிறாரு? தயாலம் உள்ளவரா இருக்கிறார். ஒப்பந்தம் போட்டு தான் அவர் உள்ளே கூட்டு வந்துக்கிறார். 6 மணி வேலை பார்த்தவங்க. அந்த ஒப்பந்தத்தின்படி அவர் சரியா ஒரு பணம் கொடுத்தாரு, சரியா கொடுத்தாரு. ஆனா அவங்க யார் மேல பராமப்படுறாங்க? சாயந்தரம் 5 மணிக்கு வந்து 1 மணி நேரம் வேலை பார்த்தவங்க என்ன ஆகுறாங்க? எரிச்சல் அடைகிறான். அப்ப எல்லாருக்கும் ஒரு பணம் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், காலையில 6 மணிக்கு வந்து இந்த எரிச்சலா இருக்காங்க பாருங்க, பொறாமை உள்ளவங்களா. அந்த ஒரு பணம் பரலோகம் என்றால், இந்த பொறாமை உள்ளவர்களுக்கும் எரிச்சல் உள்ளவர்களுக்கும் தேவன் அதை கொடுத்துருவார பரலோகத்தை. பார்க்க வேண்டிய சத்தியமே இதுதான். எஜமான் தேவனுடைய பிரமாணத்தை கீழ்ப்படுகிறோம், தேவன் நமக்கு அது ஒரு ரிவார்டு கொடுக்கிறாருன்னா அது என்னது? அது அவருடைய தயவு. நான் பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சுக்கிறேன், எனக்கு வந்து நித்திய ஜீவனை கொடுன்னு கேட்க முடியுமா? தேவன் நமக்கு கொடுப்பதெல்லாம் என்னதாங்க? எல்லாமே தயவு. தேவனுக்காக கிரியை செஞ்சுக்கிறோம், தேவனுக்காக வேலை பார்த்துக்கிறோம். தேவன் நமக்கு என்ன கொடுக்குறாருங்க? பலன் கொடுக்குறாரு. தேவன்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. ஆனால் நாம் என்னென்ன கிரியை செஞ்சோமோ அதற்கான பலன் என்ன செய்வார்? அவரு கொடுப்பார். எஜமான தான் பார்க்கணும். இந்த ஊமையில மற்றவங்களை பார்க்கலாமா? இந்த ஒரு பணத்தை பார்க்கலாமா? அப்ப பிந்தி வந்தவர்கள் முந்தினோர் என்ன ஆயிட்டாங்க? இப்ப பிந்தினோர் ஆயிட்டாங்க. அவங்க காலைல 6 மணிக்கு வந்தாங்க. ஆனா இப்ப யாரு முந்திட்டா?
பின்னாடி வந்தவங்க முந்திட்டாங்க. நியாய தீர்ப்புனால அதான் நடக்கும். நியாய தீர்ப்புனால எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் நடக்கும். எல்லாரும் ஆச்சரியமா இருக்கும், அதிர்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். பலன்கள் என்ன இருக்குங்க? வித்தியாசங்கள் இருக்கிறது. அது ஆக்கினை தீர்ப்பாக இருந்தாலும் சரி, நித்திய பலனாக இருந்தாலும் சரி, பலன்கள்ல என்ன இருக்குன்னா வித்தியாசங்கள் இருக்கிறது. கர்த்தருக்காக என்ன கிரியை செய்யறோமோ அதற்கான பலன் நாம் என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டதான உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.